ஹலோ கேமர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண வந்திருக்கோம்னா பிளாக்ஸ் ரூட்டில் சீபி ஸ்டண்டிங் தான் பண்ண வந்திருக்கோம். யாரா அவன் போட்டை தனியாக விட்டு போயிட்டான். வாங்க கைஸ் போய் போட் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம டேய் யார் போட்டுறா இது? சரி கைஸ் வாங்க கைஸ் நம்ம போய் போட் எடுத்துகிட்டு ஓடலாம். ஏன் வர குறுக்கால வந்திருக்கான். எதுக்கு இப்போ சிபி ஸ்டண்ட் பண்ண போகிறோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு 2 மில்லியன் பெல்லி என்கிட்ட இருக்குது. 3 மில்லியன் பெல்லி இருந்தால் எலக்ட்ரிக்கில் வாங்கலாம். அதான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். இந்த சேர்த்து வச்சதுக்கப்புறம் நிறைய காசு வரும். 3 மில்லியனுக்கு தேவை எலக்ட்ரிக்கில் வாங்க. அது வாங்கினோன்னா கைஸ் சூப்பரான ஃபைட்டிங் ஸ்டைலு. அது வாங்குறதுக்கு தான் காசு எடுத்துன்னு இருக்கேன் கைஸ். வாங்க கைஸ் போகலாம். சீபிஸ்ட்டு ஸ்பான் ஆகுதான்னு பார்க்கலாம். என்னடா இன்னும் ஒரு சீபிஸ்ட்டு கூட ஸ்பான் ஆகலை. ஷை கைஸ் என்ன கைஸ் சீபிஸ்ட்டே வர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டுலாம் நான் உள்ளே போனாலே சீபிஸ்ட்டு, நான் சும்மா தண்ணியில் நீந்திட்டு போவேன். அப்போல்லாம் சிபி ஸ்பான் ஆகும். என்றைக்கு எனக்கு மணி தேவைப்படுதோ அன்றைக்கி மட்டும் சிபிஸ்ட்டு ஒரு வாட்டி கூட ஸ்பானே ஆகாது கைஸ். ஐயோ போட்டு வேறு காணுமே. ஐயோ இன்னொரு போட்டு அவன் வாங்கிட்டான் போல், அதான் இந்த போட் கிடைக்கல. சரி கைஸ் அதே மாதிரி இன்னொரு போட்டை திருட்டு வந்துட்டேன். அப்படின்னு கேட்கலாம், ஒரு போட்டு கூட நீ சொந்தமாக வாங்க மாட்டியாடான்னு. அதெல்லாம் அப்படி தான். நம்ம நைஸாக எல்லா போட்டியும் ஆட்டையை போட்டுருக்கோம் கைஸ். நம்மலாம் காசே செலவு பண்ணக்கூடாது. நம்ம தான் எல்லா போட்டியும் ஆட்டையை போடணும். பார்த்தீங்கன்னா ஒருத்தன் என்னது போட்டு ஆட்டையை போட்டேன். பார்த்தீங்களா கைஸ் இது எங்கன்னா டேய் ஏன்னா நீ பேசிட்டு இருக்கும் போதே ஷிப் ரைடில் என்னை மறைச்சிடுவீங்க. ஒன்றும் இல்லை மாதம் நிற்கிறானான்னு கேட்குறான்னு வரதுக்குள்ளே இவனுக்கு வேறு வந்துட்டானுங்க. இவனுங்களால சிங்கி 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 சிங்கின்னு அடிக்கணும். ஐயோ டேய் ஏன்டா நீங்கள் வரீங்க? சிபிஸ் தான்டா கேட்டேன். ஐயோ டேமேஜ் வர போக மாட்டேதா போதுரா பா. டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? போட்டே போய்டும்டா. டேய் நீங்களும் என்னடா பண்ணியிருக்கீங்க? டேமேஜ் கொடுக்குண்டா இவனுக்கு. கைஸ் வேஸ்ட்டு கைஸ். அவ்வளோதான் கைஸ். சிபி ஸ்டண்ட்டு பண்ண மாதிரி தான் இவனுங்க. ஐயோயோ வந்துட்டானுங்களே. டேய் என்னடா பண்ணுறது? எண்ணெய் போட்டு அடிக்கிறீங்க. யாரா அவன்? மேமாத் ஃப்ரூட் வச்சுன்னு எண்ணெய் போட்டு அடிக்கிறது. ஐயோ இதை வேறு எப்படியாச்சு ஏதோ பக்கு வேறு ஆகுது இதில். இதை விட டக்குன்னு அடிச்சிடணும். அவ்வளோதான் கைஸ். அடிக்கலான்னு பார்த்தா ஷிப்பை முழுகிடுச்சு. ஒரு ஷிப்பு திருட்டு வந்த ஷிப்லாம் இப்படி ஆகிடுது. ஒரு நாள் நம்மளே ஷிப் வாங்கலாமோ? இருங்க கைஸ் நான் போய் ஷிப் வாங்குறேன். டேய் என்னடா நீ பிபி என்னபிள் பண்ணுற? சண்டைக்கு வரியா? போடா நூறு பார்த்தீங்களா ஒரு ரேடி டெலா போட்டு வாங்க போகிறேன். நானே சொந்தமாக ஒரு ஷிப் வாங்கிட்டேன் இந்த வாட்டி. இதுக்கு அத்தனை வாட்டி மற்றவங்க காசில் ஷிப் வாங்குறதால தான் இப்படி ஆகிடுச்சி. நம்ம காசுலேயே ஷிப் வாங்கிக்கலாம் கைஸ். அப்புறம் நம்ம 200 சப்ஸ்கிரைபர் போனோம் கைஸ். ப்ளீஸ் எல்லோரும் லைக் ஐயோ ஆய் வேறு குளருது. லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு 3மே பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுங்கள் இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் பிளாக்ஸ் ரூட் தமிழ் கண்டென்ட் சில பேர் தான் போடுறாங்க. அவனும் போடுறான்டா பாடுற நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ தான் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய ஆளாக முடியும். எனக்கு கைஸ் இப்போ தான் எடிட்டிங் பண்ண கற்றுட்டு இருக்கேன். எடிட்டிங்கில் கொஞ்சம் கூட இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கைஸ். கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடிட்டிங் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் நான் தினைக்கும் ஷார்ட்ஸ்லாம் போடுவேன். உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் டெய்லி போடணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை. தினைக்கும் நான் போடுற ஷார்ட்ஸுக்கெலாம் நிறைய லைக் கொடுக்க நானே போட ஆரம்பிச்சிடுவேன் கைஸ். சரி கொஞ்ச நேரம் போகலாம் அப்படின்னு சொல்லி போனேன். போயிட்டு பார்த்தா ரஃப்சி சேட் பண்ணலான்னு போனேன். சேட் பண்ண பார்த்தா ரஃப்சி. அவ்வளோதான் நான் என்ன அப்படி போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் ஹாக்கின்னு போகிறேன். ஏன்னா ஹாக்கி ஆனில் இருந்தால் சிபி ஸ்பான் ரேட்டு கம்மியாக இருக்கும் கைஸ். ஹாக்கி ஆஃப் பண்ணால் தான் சிபிஸ்ட்டு ஸ்பான் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் தேர்ச்சியில் போவேன் கைஸ். எனக்கு ரப்ளிங்லாம் ஸ்பான் ஆகும். அதெல்லாம் தேர்ச்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கானுங்க. அந்த பிரானாலாம் அசால்ட்டாக அடிக்கிறாங்க. அதனாலேயே செகண்ட்ஸில் பண்ண வேண்டியதாகிடுச்சு பாருங்கள். அது சொல்லி ஐம்பதுக்குள்ளே ஷார்க்கா பிரானா நினச்சிட்டேன். ஷார்க் வந்திருக்கான். இவன்லாம் வேஸ்ட்டு தான். ஐயோ லேகு இந்த மாதிரி ஃபோனை வச்சுட்டு நான் இப்படி தான் 1600 லெவல் எனக்கே தெரில. யோப்பா இந்த ஷார்க் வேறு. எனக்கு லேக் அடிக்குதுடா போங்களாண்டா. ஏன்டா ஆகுனா எனக்கு வம்பு இழுக்கிறீங்க கைஸ். இவனுங்க பாருங்க கைஸ். ஐயோ வம்புலுக்காதீங்க போங்கடா. அப்புறம் கைஸ் நம்ம வாட்டர் குங்ஃபூ அடுத்த ஃபார்மான ஷார்க்மேன் கராத்தேக்கு பவர்லாம் ரீவர்க்கு அப்புறம் குறைச்சிட்டாங்க. அது எவ்வளோ ஸ்பீடாக எமௌண்ட் பண்ணுவோம். நான் இத்தனைக்கும் ஷார்க்மேன் கராத்தே வச்சுருக்கேன். ஆனால் இப்போ ரீவர்க்கு அப்புறம் யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால தான் எலக்ட்ரிக்கலாகவே வாங்க போகிறேன். ஷார்க்மேன் கராத்தே டக்குன்னு தண்ணி தெளிச்சுடும். ஃபஸ்ட்லாம் செம்மையாக இருக்கும். இன்ஃபினிட்டியாக எம்ஒன் யூஸ் பண்ணலாம். இப்போ ரீவர்க் கழுத்தது எப்படி சொல்கிறது, பவர்லாம் கம்மி பண்ணிட்டாங்க ஷார்க்மேன் கராத்தேக்கு. அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. அது எம்ஒன் யூஸ் பண்ணுறது பார்க்குறதுக்கு. ஆனால் கூல் டவுன் இருக்க மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குது. அப்புறம் கைஸ் கேட்டிங்கன்னா நொட்டிக்கிட்டு போயிடுச்சு தம்பி. சிபிஸ்ட் ஒன்று கூட மாட்டலை.